கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தெங்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே குலாபரணாவை காசி விசாக அருமறை தமிழ் தரும் குருகோர் மாறா திருமகள் பரிந்திடமாய் பதமடைந்தே இருவரு நடிகனாய் விளங்கிடும் தலைவா தலைவா. மக்கள் எல்லோரையுமே உஜ்ஜீவனப்படுத்தணும், எல்லோரையுமே கரை சேர்க்கணும்னு சுவாமியே கிளம்பி வரார். அப்படி கிளம்பி வரக்கூடிய சுவாமி கிட்ட தாயார் வேண்டார். பெருமாளுக்கே பிரதானமான 3 தேவியர்கள், ஒரே தேவியர் 3 ஸ்வரூபங்கள்ல நிற்கிறார் இல்லையா? ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. இதுல ஸ்ரீதேவி பெருமாளோடவே இருந்து நமக்கு கருணா கடாட்சம் செய்பவள். நீலாதேவி பெருமாளை அடைந்த பிறகு நமக்கு அன்பை பொழியக்கூடியவள். பூமாதேவி பெருமாள் கிட்ட நம்மளை இட்டு செல்ல கூடுறதுக்காக சிபாரிசு செய்பவள். அவதான் நம்மளை பெருமாள் கிட்ட இட்டுட்டு போறவன். பெருமாளை பார்த்தால் இந்த பூமி தேவியினுடைய பிள்ளைகள் தானே நாம எல்லாம். நம்ம அவளை என்னென்னமோ சித்திரவதை பண்றோம், என்னென்னமோ செய்யறோம், பெரிய பெரிய கட்டடங்கள் அது இது எல்லாம் செஞ்சாலுமே அவளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு குழந்தை தாயாருடைய திருமேனியில ஓடியாடி விளையாண்டி ஏதாவது சில உபத்திரவங்கள் செய்தாலும் தாயாருக்கு அது மிகப்பெரிய கேடா இருக்காது. அவ அப்படி நினைக்க மாட்டா இல்லையா? அதுபோல நாம் எவ்வளவுதான் அவளுக்கு இன்னல்களை கொடுத்தாலும் எதை செஞ்சாலும் அவள் கருணையே வடிவானவள், நமக்காக சிபாரிசு செய்பவள். பெருமாளை போய் பார்த்தா துவாபர யுகத்திலேயே 3 ஆழ்வார்கள் வந்தாச்சு, பொய்கையார், பூதத்தார், பேயார். ஆனால் துவாபர யுகத்துக்கும் முன்னாடியே இவள் சிபாரிசு செய்ததனால்தான் அவர்களுக்கும் இந்த உலகத்துல ஆழ்வார்களா திருவதாரம் பண்ணி பெருமாளை பாடக்கூடிய பேச்சு கிடைச்சிருக்கு. இது நாதனின் ஆக்ஞை அப்படின்னாலும் இது யாரால் ஏற்பட்டது அப்படின்னா நிலமகள் பூமாதேவியால ஏற்பட்டது, நம்ம கோதை நாச்சியாரால ஏற்பட்டது. வைகுந்தம் அமர்ந்த கோவிந்தனை நிலமகள் பலவாறு இருக்கவே அழைத்து வந்தால். சுவாமி, நீங்க இப்படி வைகுண்டத்துல குத்தகால வச்சு உக்காந்துட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படி அழகா சேவை சாதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் போய் பாருங்க சுவாமி, என் குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுறது. அதுங்க எதோ பூர்வ கர்மா எப்படி எதனாலேயோ பிறந்தாலும் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறது. எதையோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டு இதுதான் பரபிரம்மம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு கிடக்குதுங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதன் பக்கத்திலேயே விசாரத்துக்கு போகாம அதர்கள் எதையெல்லாம் சுகம்னு நினைச்சு அனுபவிக்கிறதோ அதையே வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்றது. வைகுந்தம் அமர்ந்த கோவிந்தனை நிலமகள் பலவாறு இருக்கவே அழைத்து வந்தால், கண்டதே காட்சியாய் கொண்டதே கோலமாய் வாழ்கின்ற பிள்ளைகளை காண்பித்தால், கிடந்தீடு அமர்ந்தீடு நின்றீடு அளந்தீடு என்றெல்லாம் ஆசனம் அமைவித்தால், எப்பாடு பட்டாலும் என் மக்கள் எல்லோரும் உனை சேர வழி சொல் என்றுரைத்தால். பாத்தீங்களா எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்களா சுவாமி?
அதனால நான் என்ன சொல்றேன்னா, கிடந்தீடு அமர்ந்தீடு நின்றீடு அலந்தீடு. 108 திவ்ய தேசத்துக்கு போனாலும் பெருமாள் இந்த 4 வகையில தான் இருப்பார். ஒண்ணு கிடந்த கோலத்துல இருப்பார், இல்ல அமர்ந்த கோலத்துல இருப்பார், இல்ல நின்ற கோலத்துல இருப்பார், இல்ல அளக்கும் கோலத்துல இருப்பார். இப்படி எல்லா பெருமாளுக்கும் அவளே ஒரு ஆசனத்தை அமைவிச்சால், சாமி நீங்க எப்பாடு பட்டாவது என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, யார் அனுப்புவீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மக்கள் எல்லோரும் முனை வந்து சேர வேண்டும், அதற்கு நீ தான் வழி சொல்லணும். இவ்வளவு தைரியமா நிலமகள் சொல்றதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு வியாஜம் இருக்கணுமே இதுல. ஒரு முறை பூமி பிராட்டிய இரண்யாட்சன் கொண்டு போய் கடலுக்கு அடியில வச்சுட்டான். வராக சுவாமியா பூவராக சுவாமியா அப்படி பூமாதேவிய காப்பாற்றி, வராக சுவாமி பூமி பிராட்டிய காப்பாற்றி கேட்கிறார், நீ ஏதாவது கேளு நான் உனக்கு தரேன், ஏதாவது நீ கேளு நான் உனக்கு தரேன். அப்படியா? பூமி பிராட்டி பார்க்கிறான், ஒரு பக்கம் இரண்யாட்சன் வதமாகி கிடக்கிறான். பத்தியா என்னை தூக்கிட்டு வந்து கடலுக்குள்ள வச்சவன் எப்படி வதப்பட்டு கிடக்கிறான் அப்படின்னு நினைப்பாளா ஒரு தாய். ஆனா அவ என்ன நினைச்சா தெரியுமா? வதம் பட்டு கிடக்கக்கூடிய இரண்யாட்சனுக்கும் சேர்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இரண்யாட்சன் இறக்கிறதுக்கு முன்னாடி தான் பெரியவன் அப்படி இப்படின்னு அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஆடாத ஆட்டம் கிடையாது, போடாத சண்டை கிடையாது. ஹரிதான் சர்வோத்தமன்னு தெரிஞ்சும் அந்த ஹரியை எதிரியான்னு நினைச்சானுங்க. ஒருவேளை இறக்கும் தருவாயில பகவானுடைய அந்த காம்பீரியம், பகவானுடைய அந்த வீரசூர பராக்கிரமத்தை தெரிஞ்சு அப்படியாவது பகவானிடத்துல ஆசிரித்திருக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, ஒரு ஏக்கம் அவனுக்குள்ள வந்ததுன்னா, அவனுக்கும் ஒரு வழிகாட்டுறதுக்காக தாயார் கேட்கிறார். மேலும் ஜீவன்கள் எல்லோரும் அவரவர்களுடைய மரண அவஸ்தை படுக்கையில் இருக்கும் பொழுது பகவானை பத்தி நினைச்சு உருகி பாடி ஆடி ஓடி திரிஞ்சிருந்த காலத்தின்படி அவர்கள் வாழ்க்கை இருந்தாலும், அந்த மரண படுக்கையில இட்ட கை இட்டபடியே தொட்டக்கால் தொட்டபடியேன்னு இருக்கிற மாதிரி அவர்களுக்கு அந்த நேரத்துல உபாயம் என்ன? அம்மா கேட்கிறா. என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போற அப்பா கிட்ட, கணவர்கிட்ட மனைவி கேட்பா, இதோ பாருங்க, சரி மாசத்துக்கு இத்தனை தடவை வரீங்க போறீங்க அதெல்லாம் இருக்கட்டும், குழந்தைகளுக்கு இவ்வளவு செலவாகுது, அதனால இந்த உணவுக்கு இப்படி, இந்த ஸ்கூல் ஃபீஸ்க்கு இப்படி, இதுக்கெல்லாம் ஒரு வழி என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் போங்க அப்படின்னு உண்டு இல்லை 2 இல்லைன்னு அம்மா பண்ணிடுவாளே. இங்க பூமி பிராட்டி அதை தான் பண்றா, எம்பெருமான் கிட்ட அதை தான் செய்யறா. உடனே சுவாமி சொல்றார், ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நர தாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ப்ரியமானம் து காஷ்டபாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் அகம் ஸ்மராமி மத்பக்தம். அம்மா நான் சொல்றேன் என்னன்னா, நீ கவலைப்படாத. யார் ஒருவன் வாழ்கின்ற காலத்துல நான் யார், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றதெல்லாம் உணர்ந்து பக்தி பண்ணியிருக்கிறார்களோ அவர்கள் உடம்பு நோயிற்று ஒரு மாதிரி கல்லே மரமே அப்படின்னு அது போன்ற ஒரு நிலையில கிடப்பாங்க. இது கல்லா மரமா அப்படின்னு தெரியாத வாக்கள் இருக்கும் இல்லையா? அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? அந்த நேரத்துல அவங்க எல்லாரையும் நான் நினைச்சுக்கிறேன்.
சொல்லும் பொழுது எப்படி சொல்றாருன்னா, அகம் ஸ்மராமி மத் பக்தம், என் பக்தனு உடம்பு நல்லா இருந்த பொழுது அவன் இப்படி பக்தி செஞ்சானே, ஆழ்வார்களை போய் சேவிச்சானே, திவ்ய பிரபந்தம் பாடினானே, கம்பராமாயணத்துக்கு இவ்வளவு அழகா எல்லா விதமான வழிகளையும் கற்பதற்கு ஏற்படுத்தினானே. கம்பர் என்னைக்கும் ராமாயணத்தை சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம எல்லாம் அனுபவிப்போன்னு நம்பி போயிட்டார். ஆனா இந்த வாழ்க்கையிலேயே வெம்பி வெம்பி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா திரும்பியும் நீ அந்த கம்பனை நம்பு, அவன் பாடிய பாக்களை நம்பு அப்படின்னு காண்பிக்கக்கூடிய பக்தர்கள் விரலொட்டு என்றளவு தானே நமக்கு கிடைக்கிறார்கள். இது அவர்களுடைய புலமையை காண்பிப்பதற்காக கிடையாது. கம்பநாட்டாழ்வானுடைய அனுகிரகம் இல்லாமல் அவன் சூக்திகள், அவனுடைய பாக்கள் ஒன்றையும் நம் நாவு பாட முடியாது. வெறுமனே எனக்கு தமிழ் தெரியும், நான் ஆழ்வார்களுடைய பாசனங்களை படிச்சு விடுறேன், கம்பருடைய பாடல்களை படிச்சு விடுறேன்னா அது இட் இஸ் ஒன்லி a literature utterance, it cannot be a devotion. அப்போ இது போன்ற கைங்கரியங்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பகவானால் அனுப்பிக்கப்பட்டவர்கள். இப்படி ஒருத்தர் கைங்கரியம் செய்யும் பொழுது இப்படி போய் பெருமான திவ்யதேசமா ஓடி 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 போய் சேவிக்கும் பொழுது, ஆஹா இது என்னது, திருவனந்தபுரமா, பத்மநாப சுவாமி எவ்வளவு அழகாக இருக்கார், அடுத்த திவ்யதேசம் போகிற வரைக்கும் அந்த பத்மநாப சுவாமியுடைய நினைவாகவே இருக்கிறது. அடுத்தது வேற ஒரு திவ்ய தேசம் போகும் பொழுது அந்த பெருமானை சேவிக்கிறது. இப்படியே பெருமாளுடைய கல்யாண குணங்களை சேவிச்சு அவருடைய திருமேனி அழகுல ஆழ்பட்டு பக்தி செய்யும் பொழுது பெருமாள் இதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பார். ததஸ்தம் ரியமானம் து காஷ்ட பாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம். அவனுக்கு உயர்ந்த பதவியான என்னுடைய இருப்பிடத்துக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. பூமி, அது என் பொறுப்புமா, நீ கவலைப்படாத. அவனை நான் அந்த நேரத்துல நினைச்சுப்பேன். எந்த ஒரு நேரத்துல அவனால என்ன நினைக்க முடியாதோ, எந்த ஒரு நேரத்துல அவனுடைய இன்னல்கள் அவனை ரொம்ப பாடா படுத்துறதோ, எந்த ஒரு நேரத்துல தேக அவஸ்தையில் அவன் ஈடுபட்டிருக்கானோ அப்போ அவன் என்னை அடைய வேண்டும் என்று நினைக்கவே வேண்டாம். அவன் என்றைக்கோ நல்லபடியா இருந்த பொழுது என்னை நினைத்ததை வைத்து யாம் அவனை நினைத்து என்னிடம் சேர்த்து கொள்வோம் அப்படின்றார். எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த கல்யாண குணம் இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு சிவாரிசு நிலைமைகள் நமக்கு வச்சிருக்கா. அப்படி தாயார வராக ரூபத்துல வந்து சுவாமி காப்பாத்திருக்கார் ஏற்கனவே. அந்த பழக்கத்துல இப்ப தாயார் நமக்காகவும் பேசுறா. திரும்பியும் வைகுந்தம் அமர்ந்த கோவிந்தனை நிலமகள் பலவாறு இருக்கவே அழைத்து வந்தால், கண்டதே காட்சியாய் கொண்டதே கோலமாய் வாழ்கின்ற பிள்ளைகளை காண்பித்தால், கிடந்தீடு அமர்ந்தீடு நின்றீடு அளந்தீடு என்றெல்லாம் ஆசனம் அமைவித்தால், எப்பாடு பட்டாலும் என் மக்கள் எல்லோரும் உனை சேர வழி சொல் என்றுரைத்தால். இவ்வளவும் சொல்றதுக்கு எங்கிருந்து தைரியம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அந்த வராக சரம ஸ்லோகம் தான் அதற்கு முன்னோட்டம். இப்படி எல்லா திவ்ய தேசங்களிலும் பெருமாள் எழுந்தருளின பிறகு பெருமாளுடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகமானது யாரோ ஒருவரால் செய்யப்பட்டதோ, இவர்களால் வந்ததோ, இவர்களால் நிலைநிறுத்தப்பட்டதோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு எழக்கூடாது. ஒவ்வொரு திவ்ய தேசமும் செல்லும் பொழுது அந்த திவ்ய தேசத்து பெருமாளை நாம சேவிக்கும் பொழுது இவர்தான் பெருமாள், இவர் கிட்ட இப்ப நாம பேசும் பொழுது இவர் கேட்கிறார் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள எழணும். திருக்குறுங்குடி போறியா, அங்க நம்மாழ்வார் எப்படி உருகினார். எங்கனேயோ அன்னை மீர்கால் என்னை முனிவது நீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின், சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்கள்
ஒன்றினோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. எப்படி உருகியிருக்காரு நம்மாழ்வார். நம்ம போய் அங்க நின்று சுவாமி சுவாமி நல்லா தெரியல, கொஞ்சம் நல்லா ஆரத்தியை கிட்ட வச்சு காட்டுங்க, கிட்ட வச்சு காட்டுங்க. நீ எவ்வளவு கிட்ட வச்சு காட்டினால் பார்த்தாலும் உனக்கு சுவாமி புலப்படுவாரானா எனக்கு தெரியாதுப்பா. ஒவ்வொருத்தருடைய கர்மா, ஒவ்வொருத்தருடைய எண்ணம், ஒவ்வொருத்தருடைய ஸ்திதி எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒரு மருத்துவன் பல்சு பிடிச்சு பார்க்கிற மாதிரி பல்சு பிடிச்சு பார்க்க முடியுமா என்ன? ஆனா உலகத்துக்கே விஸ்வ குருக்களா இருக்கக்கூடிய, விஸ்வ ஆச்சாரியர்களா இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் அந்த எம்பெருமான சேவிச்ச வண்ணத்தில் நாமும் சேவித்தால், சேவிச்ச வண்ணத்தில் நாமும் அந்த பெருமாளை உகப்போடு ஏற்றுக்கொண்டால் நமக்கும் அவ்வாறே அங்கனமே நமக்கும் புலப்படும். நம்மாழ்வார் எப்படி சேவிச்சிருக்கார்? திருவனந்தபுரத்துல பெருமாளுடைய அனுஷ்டானங்கள், அதாவது பெருமாளுடைய கிரமங்கள் எல்லாம், கோவிலுடைய கிரமங்கள் எல்லாம் பார்த்தா அது நம்மளுடைய பிரதானமான வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருப்பது போல இருக்காது. ஆனா அங்க இருக்கக்கூடிய ராஜாவினுடைய வம்சத்தில் வரக்கூடியவர்கள் எல்லாம் பத்மநாப சுவாமிய ஒரு குழந்தையா நினைச்சு பார்த்துக்கிறது உண்டு. காலையிலேயே நல்ல மாங்கால உப்பு மிளகு எல்லாம் தடவி, மிளகாத்தூள் எல்லாம் தடவி பெருமாளுக்கு அவ்வளோ அழகா அம்சி பண்ணுவாங்க. என்னது காலையிலேயே வா, உப்பு மாங்காவா, இது என்ன வித்தியாசமா இருக்கே? ஆமா, பத்மநாப சுவாமியே கேட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டிருக்கார். இன்னைய வரைக்கும் அது நடக்கிறது. அப்போ சம்பிரதாயங்கள், அது காட்டக்கூடிய வழிகள், இதெல்லாம் ஒரு பொதுவான தளத்துல இருந்தாலும் சுவாமி 1-to-1 கம்யூனிகேஷன்ல எப்பயும் ரெடியா இருக்காரு. ஒவ்வொரு பக்தனுக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் பார்க்கிறார். பொதுவா எல்லாருடைய அவாவும் என்னவா இருக்கும்? நான் சுவாமி அடையணும், நீ பொதுவா அப்படி நினைச்சுக்கோ. ஆனா சுவாமி ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில அவரவருடைய தேடுதலுக்கு ஏற்ப, அவரவருடைய விஷய சுகங்களுக்கு ஏற்றவாறு அனுகிரகம் பண்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம். நாராயண தீர்த்தரை எடுத்தா அவருடைய கிருஷ்ண லீலா தரங்கிணியை எடுத்து நம்ம சேவிக்கும் பொழுது அவருடைய அனுபவம் எல்லாம் ஒரு போல இருக்கு. ஊத்துக்காடு வெங்கடகவியா நமக்கு அவ்வளவு ஸ்திரமான உபதேசம் தந்துட்டு போறார். நீ எதுக்கு பயப்படுற? நீ எதுக்கு யாரோ எதோ சொல்றத பத்தி யோசிக்கிற? ஏதாவது திவ்ய தேசம் போய் பெருமாளை சேவிக்கணும்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னா உடனடியே போய் சேவிச்சுக்கோ. நான் என்ன சொல்றேன், கை கால் நல்லா இல்லாம இருந்தா கூட நீ யோசிக்காத, இருக்கிற இடத்துல இருந்து நல்லா சேவிச்சுக்கோ. முடிஞ்சா ஓடி போய் ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு முறையில ஓடி போய் திவ்யதேச பெருமாளை சேவி. ஆனா உனக்கோ கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, எதுக்காக அவங்க அதை சொல்லிடுவாங்களோ இதை சொல்லிடுவாங்களோ நீ எதுக்கு யோசிக்கிற? ஊத்துக்காடு சொல்றார், ஊத்துக்காடு வெங்கடகவி, யார் என்ன சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே ஐயன் கருணையை பாடு. யார் என்ன சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே ஐயன் கருணையை பாடு. ராக ஆலாபனமுடனும் பாடு. முடிந்தால் அடவோடும் ஜதியோடும் ஆடு. உன்னுடைய கணவனோ மனைவியோ தாயோ தந்தையோ பிள்ளைகளோ இவர்கள் எல்லோரும் உன்னுடைய பக்திக்கு முட்டுக்கட்டையா நின்னாலும் ஒரு க்ஷணம் கூட யோசிக்காத. இது போல பல பந்தங்களை நீ பல பிறப்புல பார்த்தாச்சு. இந்த பிறப்புல இவர்கள் அதை சொன்னார்கள் இதை சொன்னார்கள் எதையாவது முன்னிட்டு அதன்படி வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லப்பா. நமக்கு அது தேவையில்லை. இதை எல்லாத்தையும் ஓவர் பைபாஸ் பண்ணிக்கோ, இதையெல்லாம் சேர்த்து வாழ கத்துக்கணும், இதையெல்லாம் அனுசரிச்சு போக கத்துக்கணும் அப்படின்றதெல்லாம்
விதண்டாவாதம் பேசக்கூடியவர்களுக்கும் கர்ம வாசனை வேரூன்றி இருப்பவர்களுக்கும் வேணா வசனமா இருக்கலாமே தவிர்த்து ஆழ்வார்கள் நமக்கு அப்படி காட்டி கொடுக்கல. அவர்களுக்கும் சேர்த்து ஓடி போய் அந்த பெருமானை சேவிச்சுக்கோ. ஏன் சொல்றேன்னா, இப்ப நீ மனுஷனா பிறந்திருக்கியே, இந்த ஜென்மா சாதாரணமா கிடைக்கல. ஒருவேளை இவர்கள் எல்லாரையும் அனுசரிச்சு வாழ்ந்து எல்லாம் பண்ணி கேயாரிச்சு கொட்டி எல்லாம் சம்பாரிச்சு இவர்களுக்கு வேலைக்காரர்களா இருந்து தேய்த்தேன்னு தேஞ்சாலும் உனக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்னே வச்சுக்கோ. ஆனா இன்னொரு மனுஷ ஜென்மா கிடைக்குமா? இன்னொரு மனுஷ ஜென்மா கிடைக்குமா? நம்பெருமானுடைய நடையழக நீ ஸ்ரீரங்கத்துல போய் சேவிக்க முடியுமா? முடியுமான்னு கேட்கிறேன். முடியாதே. நாயாய் இருந்தாலும் உன் நற்புகழ் பாடுவேனோ அப்படின்னு முன்னோர்கள் நமக்கு பாடி கொடுத்துட்டு போனாலும் ஒரு நாயா நீ கோவிலுக்குள்ள போய் நிற்க முடியுமா? விடுவார்களா? துரத்தி அடிச்சிட மாட்டாங்க. இருந்தாலும் எம்பெருமான் அந்த நாய்க்கு அனுகிரகம் செய்யறான்றது அப்புறம் இருக்கட்டும். அந்த நாயை காட்டிலும் ஒரு படி மேல இந்த மனுஷன் உள்ள போய் சேவிக்க முடியுன்ற அந்தஸ்து உனக்கு இருக்கும் பொழுது இந்த பிறவியை நீ வேஸ்ட் பண்ணலாமா? அருமையான வந்த பிறவிகளோ பல ஆயிரம் தந்தாலும் வருமோ, ஆதலில் யார் என்ன சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே ஐயன் கருணையை பாடு. ஊத்துக்காடு காண்பிக்கிறார். வடக்கு மீராபாயோ அவள் தான் ஒரு பெண்ணென்ற ஸ்திதியையும் மறந்து மனைவின்ற ஒரு அந்தஸ்தையும் மறந்து கண்ணனிடத்துல பக்தி பண்றா. ஸ்ரீநாத்ஜி நாதத்வாரகால இன்னைக்கு இருந்தாலும் அன்றைக்கு ஏற்பட்ட படையெடுப்புகளால பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து அந்த மக்களோட சேர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் என்ன அனுபவிக்கிறார்களோ அதையும் ஸ்ரீநாதன் அனுபவிச்சுக்கிட்டான். ஏன் அப்படி நடந்தது? எங்கேயோ ஒரு இடத்துல படையெடுப்பு நடக்கும் பொழுது நாம நல்லா இருந்தா போதும், நம்ம குழந்தைங்க நல்லா இருந்தா போதும், நம்ம குடி நல்லா இருந்தா போதும்னு ஒருத்தன் நினைப்பானா என்ன? ஆனா இவங்க எல்லாம் நான் நல்லா இருக்கணும்னு என்ன தூக்கிட்டு அலையுதுங்களே. ஸ்ரீநாதனை அப்படியெல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சாங்க. குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் அந்த பகுதியில ஏற்கனவே இருந்த கோவர்த்தனத்துல இருந்து ஸ்ரீநாதனை அப்படியெல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சாங்க. அதனால ஸ்ரீநாதன் என்ன பண்ணினா அப்படின்னா, எனக்குன்னு நீ எதாவது தனியா அம்சையெல்லாம் பண்ணிக்க வேண்டாம். நீ என்ன சாப்பிடுறியோ அதுல எனக்கு கொஞ்சம் கொடு. நான் என்ன சாப்பிடுறனோ அதுல இருந்து நீங்க சாப்பிட்ட காலம்லாம் போதும்பா. எனக்காக இவ்வளவு அலைறீங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் கொடு. அப்படி பகவானும் பக்தர்களோடு இருந்து பக்தர்களை அனுபவித்தான். அப்படின்னா நாம பகவானை எப்படி அனுபவிக்கணும்?